வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்கள் ராசிநாதனான குரு 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கூட சுக்கிரன். திருமணம் போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். லைஃப்பில் இனிமையான சந்தர்ப்பங்கள், இனிமையான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். 2 சுபர்கள் போயிட்டு 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. சில பேருக்கு கணவனால் சந்தோஷம், சில பேருக்கு மனைவியால் சந்தோஷம். அவ்வளோதான். அதான் பார்ட்னர்ஸ். பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் அதே தான். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான சூழல். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலமாக அமையும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் நல்ல தனத்தை தருவார்கள், நல்ல லாபத்தை அடைவீர்கள், நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு, மனோதைரியம் பிரமாதமாக இருக்குது. 4ஆம் இடத்தில் சனி, புதுசாக சொத்துக்கள் வாங்கிறது, புதுசாக எந்த விதமான தொழில் ஆரம்பித்தாலும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலனை தருவார் சனி 4. வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை சம்மந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும். தைராய்டு கிளாண்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த வீசிங் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செயல் வீரராக திகழ்வீர்கள். அவ்வளோதான். என்ன காரணம்? 10ஆம் வீட்டில் செவ்வாய் நுழைகிறார், கூட சந்திரன். ஸோ செயல் வீரராக திகழ்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சனி பார்க்குறார். சனி பார்க்குறதால என்ன, எந்த அளவுக்கு செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு செயல்படணுமே தவிர அதிக பிரசங்கித்தனமாக எதையாவது செஞ்சால் அதுவே நெகட்டிவாக போயிடும். ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, நல்ல பழக்கப்பட்டவனுங்களாம் சொல்லுவாங்க, புரோட்டோகால்மா. புரோட்டோகால்லாம் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கணும், அப்போது உன்னுடைய தலைமை அதிகாரிகிட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நடத்திக்கோ. அவன் வெறும் களிமண்ணாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த களிமண்ணிட்டு சொல்லிவிட்டு உன் வேலையை செய். சில நேரங்களில் என்னாகும், நீ செய்கிற வேலையில் பிரச்சனை வந்தால் அந்த களிமண் என்ன சொல்லும், நீ எங்கிட்ட சொல்லலை, இல்லைன்னா இது நடந்திருக்காது சொல்லும். நீ விக்டிமைஸ் ஆகிடுவேன். அதனால தான் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை. அதே போல் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற விஷயங்கள் நடக்கும்போது பாஸோட சரியான சண்டை வரும். ஏன்னா செவ்வாய் சனி பார்வை. 10ஆம் இடத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில், அதை சனி பார்த்தார். அப்போது இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த நீங்கள் பொறுத்தது போகும் பொங்கி எழு மகனேன்னு பொங்கி எழுந்துட்டிங்கன்னா, பொங்கி எழுங்க, தப்பில்லை. அப்படி பொங்கி எழுந்தால் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து பொங்கி எழுந்தால் நீங்கள் புத்திசாலி. பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமையே நீங்கள் பொங்கி எழுந்தீங்கன்னா முட்டாள். சில வர நன்மைகளை இழந்து விடுவீர்கள். அப்போ பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணணும். சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் ரைட்டாக ராங்கா, யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். ஆனால் இது போல் சூழல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாத கடைசியில், அப்போ தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த மாதம்லாம் இதோடைய தன்மை கொஞ்சம் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கோ அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும். சில பேர் ரொம்ப நல்ல ஜாபில் இருப்பாங்க, அது தூக்கி போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், நல்ல ஜாபில் இருப்பான். ஒருத்தன் ஸ்டார்ட் அப் கம்பெனிம்மா கேட்டால், இது பெரிய ஃப்யூச்சர் இருக்குடாம்மா. இவன் அதை நம்பி அதில் குதிச்சிருவான், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு. நாள் செல்ல செல்ல என்ன ஆகிடும், குட்டையில் குதிச்சோண்டான்ட்டு அவனும் குட்டை நீயும் குட்டை, 2 பேரும் சேர்ந்து சாஃப்ட் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க புதைமணலில். ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு. ஸோ இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் சரியாக இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய ஃபாலுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம்.
அதனால் கவனத்தோடு செயல்படுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.